இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், தவக்காலத்தின் 15ஆம் நாள் சிந்தனை. விருப்பங்களை, நாம் விரும்புவதை செய்யும் கடவுள். இந்த உலகில் விருப்பங்கள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. தான் விரும்புகின்ற எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற ஏக்கமும் தாகமும் ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எனவே தான் விரும்பியவை, தான் ஆசைப்படுவது, தான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது எல்லாம் தன் வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு ஒரு மனித வாழ்வு பயணம் துவங்கி முடிகிறது. அதில் சிலர் தன் விருப்பங்களை அடைகின்றார்கள், சிலர் தன் விருப்பங்களை அடையாமல் போகின்றார்கள், சிலர் விருப்பங்களை அடைந்தும் அடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் நம் விருப்பங்களை அடைவதற்கு கடவுள் உதவுவார் என்பதை இந்த நாளுடைய சிந்தனையோடு உங்களோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த காணொலியை முதலாக பார்க்கின்றவர்களும், இந்த சேனலை முதலாக காண்கின்றவர்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்யவும். விருப்பத்தை நிறைவேற்றும் இறைவன் அல்லது விருப்பத்தை செய்யும் கடவுள். திருப்பாடல் 135:6 சொல்கிறது, விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ் பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமானவற்றை செய்கின்றார். எனவே அது விண்ணகமாக இருந்தாலும், மண்ணகமாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும், கரையாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் கடவுள் தாம் விரும்பியதை செய்பவர் என்பதை நாம் உணர்கிறோம். எனவே தான் விரும்பியதை எவ்வாறு அவர் செய்கிறார் என்பதை சில படிநிலைகளில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, தான் விரும்பியவர்களை அவர் அழைக்கிறார். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்லும், இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார், அவர்களும் அவரிடம் வந்தார்கள். எனவே தாம் விரும்பியவர்களை தன்னிடம் அழைத்து அவர்களுக்கு தன் பணி பொறுப்பை அவர்களோடு பகிர்ந்து அவர்கள் இந்த உலகில் இறையாட்சி பணியை செய்கின்ற மாபெரும் கொடையை அவர்களுக்கு வழங்கினார். இதைத்தான் 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை சொல்லும், உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். எனவே நம் எல்லோரையுமே தான் விரும்பியவர்களை கடவுள் அழைத்து கொண்டே இருக்கிறார். அவர்களும் கடவுளுக்கு செவி சாய்ப்பார்கள். எனவே எல்லோரையும் கடவுள் விரும்புகிறார். நாம் அவரது விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இரண்டாவதாக, தமக்கு விருப்பமானதை கடவுள் சுத்தமாக்குகிறார், குணமாக்குகிறார், நலமாக்குகிறார் என்பது. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் இயேசு தம் கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. எனவே கடவுள் விரும்புகின்ற மனிதர்களுடைய நோய்கள் நலமாகிறது, அவர்கள் சுகமாகின்றார்கள், அவர்கள் சுத்தமாகின்றார்கள் என்பதுதான் வாழ்வியல் சிந்தனை. மூன்றாவதாக, அவர் விரும்புகிறவர்களை அவர் உயர்த்துவார், அவர் உயர்ந்த நிலையில் அவர்களை வைப்பார். தானியேல் புத்தகம் 5:19 சொல்லித் தருகிறது, அவர் தம் விருப்பப்படி யாவரையும் கொன்று விடுவார், தம் விருப்பப்படி யாவரையும் வாழ விடுவார், தம் விருப்பப்படியே யாவரையும் உயர்த்துவார், தம் விருப்பப்படியே யாவரையும் தாழ்த்துவார். எனவே கடவுள் தன் விருப்பப்படி உயர்த்துவார், தாழ்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடவுளுக்கு விருப்பமான மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அப்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். அப்போது அவர் நம்மை மிக மிக உயரிய அளவில் அவர் நம்மை உயர்த்துவார் என்பது உண்மை. அன்பிற்கின்றவர்களே, ஒருவேளை நாம் அவருக்கு விருப்பப்பட்ட மனிதர்களாக, அவருக்கு விருப்பமான காரியங்களை, செயல்களை, எண்ணங்களை நமது இல்லத்திலும் உள்ளத்திலும் கொண்டிருக்கவில்லை என்றால் அவர் நம்மை உயர்த்த மாட்டார், அவர் நம்மை தாழ்த்துவார். அவர் தாழ்த்தி அதிலிருந்து மனமாற்றம் பெற்று நாம் மீண்டும் வர நமக்கு உதவுவார். நான்காவதாக, அவர் தமக்கு விருப்பமானவர்களை உயிர்ப்பிக்கின்றார். யோவான் புத்தகம் 5:21 சொல்கிறது, தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். இதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு அவர் யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 45 வரை உள்ள இறைவார்த்தைகளில் இறந்து போன தன் நண்பன் லாசரை அவர் உயிர் தெழச் செய்தது. எனவே உயிரற்ற மனிதர்களாக, உயிரிருந்தும் உயிரற்ற மனிதர்களாக வாழுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் சொல்லுகின்ற செய்தி, உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், உயிர் தருவேன். வாழ்விழந்து எல்லாவற்றையும் இழந்து இனி நான் என்ன செய்வது என்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு கடவுள் சொல்கிறார்,
உன் விருப்பமான காரியங்களை உன்னை நான் என்னது விருப்பமுள்ளவனாக்குவேன். அதன் வழியாக நீ விரும்புகின்ற எல்லாவற்றையும் உனக்கு உயரச் செய்து கொடையாக தந்து வாழ வைப்பேன் என்று சொல்கிறார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, நாங்கள் அனைவரும் உமக்கு விருப்பமானவர்களாக இருக்கவும், நீர் விரும்பியபடி இந்த உலகில் வாழ்ந்து நாங்கள் எங்கள் ஏக்கங்கள், விருப்பங்கள், எண்ணங்கள் அனைத்தையும் உம் வழியாக பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. ஆமேன்.